தந்தை மகன் தூயாகிய பேராவே. நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வழிபாட்டை கொண்டாடுகின்றோம். இவ்வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள பணியாளரையும் அருள் சகோதரிகளையும் குடும்ப நல பணிக்குழுவினர் பெரும் மகிழ்வோடு வரவேற்கின்றனர். முந்தைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த சிந்தனையை நமக்கு தந்துள்ளார்கள். இயற்கை என்பது இறைவனின் மாபெரும் கொடை, இறைவன் வாழும் இல்லம். இயற்கையானது இறைவனின் கைவேலைப்பாடு. ஆகவே இயற்கை புனிதமானது, பாதுகாக்கப்பட வேண்டியது. கடவுள் படைத்த இப்பூமி அழகும் அன்பும் அருளும் நிறைந்தது. மரங்கள், காடுகள், மலைகள், ஆறுகள், கடல், விலங்குகள், பறவைகள் என அனைத்தும் மனித வாழ்வோடு பின்னி பிணைந்துள்ளன. இவற்றை பாதுகாப்பது நமது கடமை. ஏனென்றால் இயற்கை அனைத்தும் கடவுளால் 6 நாட்களில் படைக்கப்பட்டவை. கடவுள் படையற்பாட்டில் நெருப்பிலும் மேகத்திலும் தண்ணீரிலும் புகை மூட்டங்களிலும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை கொண்டிருந்தார். அவர் பயன்படுத்திய உவமைகள், போதனைகள், சில புதுமைகள் இயற்கையோடு இணைந்தவை. அவருடைய தொழிலும் பூமியோடு இணைந்த தச்சு தொழிலாகவே இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் புரட்சியாலும் மனிதன் இயற்கையை அளவுக்கு அதிகமாக அழித்து வருகின்றார். காடுகள் கட்டுப்பாடின்றி அழிக்கப்படுகின்றன. நதிகளும் நீர்நிலைகளும் மாசுபடுகின்றன. பல்லுயிர்கள் வேகமாக அழிந்து வருகின்றன. இதனால் காலநிலை மாற்றம், இயற்கை பேரிடர்கள், வறட்சி, வெப்பம் போன்ற பல பிரச்சனைகள் உருவாவதை அனுபவிக்கின்றோம். எனவே திரு அவையும் இயற்கையை பாதுகாப்பதற்கான அழைப்பை நமக்கு தருகின்றது. படைப்பை பாதுகாப்பது என்பது நீதியின் ஒரு பகுதியாகும். நம் மனிதாபிமான கடமை ஆகும். எனவே இயற்கையை பாதுகாப்போம், மரங்களை அழிக்காமல் இருக்க போராடுவோம், நீர்நிலைகளை பாதுகாப்போம், சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வோம், ஏராளமான மரங்களை நடுவோம், சுகாதார கேட்டை விளைவிக்கும் பொருட்களை அழிப்போம். இயற்கையின் அழுகை கடவுளின் அழுகை. கடவுளின் படைப்பை பாதுகாப்பது என்பது நமது நம்பிக்கையின் செயல்பாடாக அமைய வேண்டும். இத்தகைய சிந்தனையோடு இவ்வாழ்வு வழியில் பங்கேற்போம். அன்புக்குரியவர்களே, முன்முறையிலே மிக அருமையாக இயற்கையை பற்றி நாம் வாசிக்கின்றோம். நாமும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையை பலமுறை நாம் அழித்திருக்கிறோம், சீரப்படுத்தியிருக்கிறோம். இந்த காரியங்களுக்காக மனமருந்தி இத்திருப்பலையை மன்னிப்பு கேட்போம். இயற்கை என்பது மிக முக்கியமானது. எனவே நாம் பல நேரங்களில் அதற்கு எதிராக செயல்பட்டிருப்பதை நாம் இந்த திருப்பலையை உணர்ந்து கடவுளை மன்னிப்பு கேட்டு கடவுளை மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையை தவிராமல் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புதிய மரியாதையும் ஆனந்த புதிய அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் உகுற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புதிதப்படுத்தியக உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எங்கள் நோய்களையும் மாற்றாமின் சூழ்ச்சிகளையும் எடுத்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாம் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய எதிர்த்தோடு உண்மை அடிவந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தண்ணீர் வளம் வரதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவன்போடு ஆசிர்வதித்தரும் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் ஈயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறாக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உலகிலே கல்மனத்தோடு
மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, படைப்புகளின் முதற்கனியாகிய கிறிஸ்துவின் அனைத்தையும் வாழ்வுக்கு அழைத்தீரேன். உம் ஆவியின் உரிமூச்சுக்கு பணிந்து உன் கைகளின் வேலைப்பாடுகளை நாங்கள் கனிவோடு பாதுகாக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாமையாறு வந்திருக்க இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் இறையர்கள் வாக்காளர் சாலமோனின் ஞான நூல் பிரிவு 11 இறை வார்த்தைகள் 1 9 வரை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் ஆண்டவரின் படைப்பை பற்றி மக்கள் தவறாக புரிந்து கொண்டதையும், கடவுளை அறியாமல் இருந்தவர்களையும் மற்றும் அவரை பற்றி அறியாதவர்கள் தீ, காற்று, சூறாவளி, அலைமோதும் வெள்ளம், விண்மீன்களின் சுழற்சி, வானத்தின் சுடர்கள் இவற்றின் அழகில் மயங்கி இவைகள்தான் உலகை ஆளும் தெய்வங்கள் என கருதினார்கள். எனவே இந்நூலின் ஆசிரியர் வழியாக கடவுள்தான் மேன்மையானவர், ஆராதிக்கப்படக்கூடியவர் என கூறும் வாசகத்தை கேட்போம். சாலமோனின் ஞான நூலிற்கு வாசகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயற்கையை அறிவியல் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவனுக்கு இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கத்தாய் நோக்கிலும் கைவினைகளை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. மாறாக தீய காற்றோ, சூறாவளியோ, விண்மீன் சுழற்சியோ, அலைமோதும் வெள்ளமோ, வானத்தின் சுடர்களோதாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால், அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் வெற்றுமை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலைக்கூட்டாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால், அவற்றை எல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமை உள்ளவர் என்பதை அவர்களிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டு உணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவில் குற்றம் சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவில் வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் காண்பதையே நம்புகிறார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கு மதிப்பே கிடையாது. உலகில் ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறியத் தருவது ஏன்? ஆண்டவரின் அருள்வாக்கு.
இன்றைய இரண்டாம் இறை அருள் வாக்கானது தூய பவுல் அடிகளார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 15 20 வரை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் தூய பவுல் அடிகளார் இயேசு கற்புலனாகாத கடவுளின் சாயல், படைப்பு அனைத்திற்கும் தலைவேறு, இவ்வுலகில் உள்ள அதிகாரம் கொண்டோர், தலைமை தாங்குவோர் மற்றும் அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டவை. எனவே நாம் படைப்புகளை அன்பு செய்வோம், பாதுகாப்போம், அழிக்காமல் இருப்போம் என்ற உணர்வோடு இவ்வாசகத்தை கேட்போம். தூய பவுலடிகளார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 15 முதல் 20 வரை உள்ள இறைச்சொற்கள். அவர் கற்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புலன் ஆகுபவை கற்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டனர். அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிறைவேறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கம் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோரில் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும், விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாகவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 27 வரை. ஆண்டவரோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 27 வரை.
இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குந்தியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இன்று கிறிஸ்துவின் நற்செய்தி. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா என்று பாடுகிறோம். என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்தனை அழகு இது! பரந்து விரிந்த உலகம், படைத்தவன் அன்பு இதயம். உயர்ந்து விரிந்த வானம், படர்ந்த அகர்மனம் கூறும். எங்களுக்கும் வீசிடும் தென்றல் காற்றும், பொங்கிடும் நீரின் ஊற்றும். மின்னிடும் மீன்களும் ஒளிதரும் கதிரும், மின்னலும் கண்ணொழி நிலவும். என்னென்ன அழகு, எங்கெங்கு மெருகு! இயற்கையில் அழகு, இன்பம் அள்ளி பருகு. என்று இயற்கையை வர்ணித்து ஆலய பாடல் ஒன்று மிக அருமையாக கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, நமது திருத்தந்தை 14ஆம் லீவு அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையை இயற்கையின் ஞாயிறாக கொண்டாட நம்மை அழைத்திருக்கிறார். அதன்படி அகில உலக திருச்சபையானது இன்று கோயில்களிலே இயற்கையை பற்றி சிந்தித்து வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. தொடக்க உரையை கேட்டது போல, இயற்கை இறைவனின் மாபெரும் கொடை. இயற்கையானது பல்வேறு விதத்திலே நமக்கு பயன்படுகிறது. இயற்கை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. நாம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க முடியாது. உலகத்தை பற்றி, இயற்கை பற்றி பேசுகின்ற பொழுது 50 பூதங்கள் இருக்கின்றன. பூதங்களை பார்த்துருக்கீங்களா? 50 பூதங்கள். எதெல்லாம் 50 பூதங்கள்? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அழகாக சொன்னார். இவைகள் 5ம் 50 பூதங்கள். இந்த 5ம் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? முடியாது. நம்ம பள்ளிக்கு போக முடியாது, வேலை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, தூக்க முடியாது, இருக்க முடியாது, நடக்க முடியாது. தங்குவதற்கு ஒரு வீடு கூட இயற்கை இல்லாமல் நாம் அமைக்க முடியாது. இயற்கை அதுதான் மாபெரும் கொடை என்று சொல்லுவார். இயற்கை என்பது கடவுள் உறையும் அழகான வீடு. இயற்கை தான் கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்க இறைவன் நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். நிலமானது பயிர்களை விளைய செய்து நமக்கு நல்ல விளைச்சலையும் நாம் நடப்பதற்கு பூமி இருப்பு திசை என்று சொல்கின்றோமே, நாம் நேராக நடக்கின்றோம். பூமி நம்முடைய பாதங்களை இருக்கின்றது. அதனால்தான் கீழே விழாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். இது நியூட்டனுடைய விதி. ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது நிலம் பல்வேறு விதத்தில் பயன்படுகிறது. செடி கொடிகளையும் மரங்களையும் நீர்நிலைகளையும் தன்னகத்தில் கொண்டு மிக அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீரின்றி நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. சமைப்பதற்கு, குடிப்பதற்கு, நகரத்தை தீர்ப்பதற்கு
தண்ணீர் தேவை, நீர் தேவை. எனவேதான் ஆறுகளையும் நதிகளையும் அணைகளையும் மக்கள் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்தில் அதை நாசமாக்கிக் கொண்டிருக்கிறார். நிலமானது பல்வேறு காரியத்தை நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நீரானதும் உதவி புரிகிறது. காற்று நாம் சுவாசிப்பதற்கு, நாம் நலமோடு நமது உடல்நலனை பாதுகாப்பதற்கு காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? 2 நிமிஷம் மூக்க பிடிச்சிட்டு பார்ப்போம். நாம் வாயும் திறக்க விட, நாம் மூச்சு விடாமல் நம்ம இருக்க முடியாது. காற்று இல்லாமல் வாழ மாட்டீங்க. மூச்சு அடைக்கிட்டு நம்ம வாழ முடியாது. எனவே காற்று நமக்கு உதவி புரிகிறது. நெருப்பானது எரிவதற்கு நமக்கு பயன்படுகிறது. சமைப்பதற்கு, நாம் படிப்பதற்கு வெளிச்சத்தை தருகிறது நெருப்பு. சூரியன், சந்திரன், விண்ணின் கூட்டங்கள் நமக்கு பயன்படுகிறது. வீட்டிலே நெருப்பு வைக்கிறோம். முன்னெல்லாம் நெருப்பை விறகுகளையும் சங்கிகளை வைத்து எரித்தார்கள். இப்போது நாம் ஸ்டவ்வடி பேர் வைத்து நாம் மகிழ்ச்சியாக நலமோடு நகநடையாமல் நட்டை எடுப்பது போல நாம் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம். நெருப்பு தேவைப்படுகின்றது. ஆதாயமானது நமக்கு மழையை பொழிகிறது, தலையை குளிர்விக்கிறது, நனைக்கின்றது. இப்படியாக பல்வேறு விதத்திலே இந்த இயற்கை நமக்கு இது ஒரு பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இயற்கையை போற்றுவோம், மதிப்போம், அன்பு செய்வோம். ஆண்டவராகிய கடவுள் 8 நாள் உலகத்தை படைத்தார். எத்தனை நாட்கள் உலகத்தை படைத்தார்? 6 நாள். அது ஒரு நாள் யாருக்குரியது? மனிதனை படைத்தார். 5 நாட்கள் வானத்தில் வருகின்ற அந்த கோள்கள் அத்தனையும், நீர்நிலைகளையும், அருவிகளையும், மலைகளையும், காடுகளையும், கடலையும், விளைநிலங்களையும், நடப்பன, ஊர்வன, ஓடுவன, செடி கொடிகள், மரங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். எந்தெந்த இடத்தில் எதை வைக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவைகள் நகராது. நிலவு இருக்கிற இடத்தில் தான் இருக்கும். கோயிலெல்லாம் அந்தந்த இடத்திலே இருந்து தனது பணியை செய்து கொண்டிருக்கின்றன. அந்தந்த இடத்தில் வைத்தார் கடவுள். மீனை பிடித்து தரையில போட்டு வாழ வைக்கிற கடவுள். அது நீதிதான் ஆக வேண்டும். எனவே கடலிலும் நீர்நிலைகளிலும் கிடக்கட்டும் சொன்னார். கடவுள் அருமையான ஒரு படைப்பாளி, ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி. திட்டமிட்டு இந்த உலகத்தை படைத்தார். திட்டத்தோடு இந்த உலகத்தை உருவாக்கினார். அன்புக்குரியவர்களே, பழைய பாட்டிலே பார்க்கின்ற பொழுது கடவுள் நெருப்பின் நடுவிலே மோசையோடு பேசினார். ஆபிரகாமை தனது மகனை மோரியாமலையில் பலியிடுவதற்கு அந்த மலைக்கு அவனை கொண்டு சென்று அவனோடு பேசினார். ஆபிரகாமோடு பேசினார். இஸ்ரவேல் மக்களை அவர் விடுதலை செய்து அனுப்புகின்ற பொழுது இரவிலே நெருப்பு தூணாக கடவுள் நெருப்பு தூணாக வந்தார். மேகத்தூணாக பகலிலே அவர்களை வழிநடத்தினார். பகலிலே மேகத்தூணாக மேகத்தின் மீது பவனி வந்து கொண்டே இருந்தார் கடவுள். அவர்களுடைய சாட்சியின் கூடாரத்திலே கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். 10 கட்டளையை மோசேக்கு சீனாய் மலையிலே கொடுத்தார். கடவுள் இயற்கை முறைக்கு கடவுள் இயற்கையோடு இணைந்த ஒரு கடவுளாக அவர் இருப்பதை பார்க்கின்றோம். இயற்கைதான் கடவுள் தன்னுடைய மாட்சியை வெளிப்பார். தனது சாய்வாக மனிதனை படைத்தார். அவன் பாவம் செய்தான், கீழ்ப்படுவதில்லை. ஆனால் இயற்கைகள் நல்ல முறைகளை ஏந்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் அவைகளை இன்று சீரழித்துக் கொண்டிருக்கிறார். அவைகளை மாறாக்கி விட்டான், கசையை பிடித்தெடுத்து விட்டான். இயற்கை அழுது கொண்டிருக்கிறது. தொடக்கத்தில் அழகாக சொல்லப்பட்டது. இயற்கையானது இன்று அழுகின்றது, கண்ணீர் வலிக்கின்றது. அவைகளெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. அவைகள் மாசுபடுத்தப்படுகின்றன, சீரழிக்கப்படுகின்றன.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயற்கையோடு இணைந்த ஒரு தொழிலை செய்தார், கட்சி தொழில். அந்த ஆண்டவர் இயேசு நற்கரணை ஏற்படுத்தினார். அந்த நற்கரணை எங்கிருந்து வந்தது? திருப்பதி பீடத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நற்கரணையை கடவுளாக, அப்பத்தையும் ரசத்தையும் கடவுளாக மாற்றியுள்ளோமே. கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? நிலத்திலிருந்து பெறப்பட்ட அந்த கோதுமையில் இருந்தும் திராட்சை பழத்திலிருந்தும் தான் அப்பமும் ரசமும் பெறப்படுகின்றது. நிலத்தில் இருந்து அந்த கடவுள் தன்னை நிலத்தின் விளைச்சலில் இருந்து தன்னை ஒரு உடலாகவும் இரத்தமாகவும் கொடுத்தார். அவரை சிலுவையில் அறைந்தது ஒரு மரம். அந்த மரமானது இயற்கையிலிருந்து பெறப்பட்டவை. இதற்கு இயற்கையில் காடுகளில் மரங்கள் உயிருள்ளதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு மரங்களை வெட்டுவதன் வழியாக கதவு, கட்டளை, ஜன்னல் எல்லாம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் மரம் அழுது கொண்டிருக்கிறது. என்னை வெட்டுறானே, கொள்றானே, என்னை சீக்கிறானே, ஆணியை போட்டு தொலைக்கிறானே. ஒரு கதவெல்லாம் பாருங்க, ஆணி போட்டு தொலைச்சிருப்பாங்க. செதுக்கு செதுக்கு ஆசாரி நிறைய பேர் நம்மளுக்கு ஆசாரிகள் செய்யறாங்க. செதுக்கு செதுக்கு செதுக்குன்னு சொல்லி அந்த மரத்தை பட்டுற பாடி நெல்லுக்கு கொண்டு போய் அறுத்து இழுத்து சைஸ் பண்ணி அதை அந்த ஆசாரி என்ன கொள்ளப்படுகிற மரத்தை தன்னுடைய விருப்பத்துக்கு இணங்க அது வரும் வரை அதை பொறுமைப்படுத்துகிறார். ஆனால் அது சிறுவையாகவும் மாறி இயேசு கட்சி தொழில் செய்தார், ஆசாரி வேலை செய்தார், அதன் வழியாக சம்பாதித்தார். தண்ணீரை திராட்சரசமாக்கினார். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறி 5 அப்பத்தை 2 பேரையும் பருக செய்தார். பொறுமை வழியாக இயற்கையை அன்பு செய்தார். இந்த நற்செய்தியிலே அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. காற்றையும் கடலையும் கடித்து வருகிறார். அவருடைய படைப்பு அது. காற்றையும் கடலையும் படைத்தவர் கடவுள். எனவே அதை அடக்குகின்றார். அமைதியாக இரு, சத்தம் போடாத. எங்க பிள்ளைகள்லாம் சீடர்கள் எல்லாம் படகுல தத்தளிக்கிறாங்க. பாவம் அவங்க கடலை மீன் பிடிக்க போறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமங்கள். அலைகள் பொங்கி வரும் அதற்கிடையில கட்டுமரங்களையும் வள்ளங்களையும் கப்பல்களையும் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கடலையே கடவுள் தன் கைக்குள் வைத்திருந்தார். அவருடைய கைக்கு பார்க்கிறேன். அதைத்தான் முதல் வாசகத்திலே சூறாவளி, காற்று, வெப்பம், பேரிடர்களை எல்லாம் கடவுளாக நினைத்தார்கள் இஸ்ரேல் மக்கள். அதுதான் சாலமோனின் ஞானநூல் ஆசிரியர் கண்டிக்கிறார். கடவுள் வழியாக அவைகளெல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவை, அவைகள் கடவுள் அல்ல, அவர்களை வணங்காதீர்கள். கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர். எனவேதான் திருப்பாடல் சொல்கிறது, வானங்கள் இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்றன, வான்வெளி அர்த்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன. ஆனால் அவைகள் தெய்வங்கள் அல்ல. நாம் இன்றைக்கு சில நேரங்களில் தாயத்து, கயிறு கட்டுதல், நிறைய இடங்களில் கயிறு கட்டுறது, மந்திரம், இது ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, மந்திரவாதிகிட்ட போய் இறக்கி விட கஷ்டம் இருக்குது. கடவுளாக நினைக்கிறோம். கத்தோலிக்கர்கள் இன்னும் பின்தங்கி இருக்கிறார்கள். மாய கவர்ச்சி போதனைகளை கேட்டு அந்தந்த கூட்டங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மை தெய்வம் எங்கே? ஒரே கடவுளை விசுவசிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் கோயில பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அறிக்கை காலையும் மாலையும் ஜபத்தில் அந்த நம்பிக்கை அறிக்கையில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இங்கிலீஷ் சூன்யம் பார்க்கிறாங்க. நிறைய சின்ன பிள்ளைகளெல்லாம் நரபலி கொடுக்குறாங்க. குடும்பத்தில் குழந்தைகளே யாராவது குழந்தையை பற்றி நரபலி கொடுக்கிறது. இப்படி ஒரு கடவுளுடைய நம்பிக்கை மறந்தவர்களாக அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து வந்தார். கண்டிப்பா 2ஆம் வாசகத்திலே கடவுள் கற்புலனாக கடவுளுடைய சாயல் என்று சொன்னார். தூய பவுல் அருமையாக சொன்னார். படைப்பு அவருடைய மேன்மையை வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கால சூழ்நிலையிலே
இயற்கையை எந்த அளவுக்கு நாம் அன்பு செய்கிறோம். இயற்கையை அழிக்கிறார்கள். மரங்கள் காடுகளை எல்லாம் அழித்து நால்வழி சாலைகள், காடுகளை மரங்களை வெட்டி வியாபாரம் செய்கிறார்கள், கள்ளக்கடத்தல் செய்கிறார்கள். தேக்கு மரங்கள், சந்தன மரங்கள், இப்படியான மரங்கள் இன்று அழிக்கப்பட்டு வீடுகளும் தொழிற்சாலைகளும் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. அதுதான் வடிவேல் காமெடியில் வரும் ஒரு ஜோக்கு. எப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான், ஐயா எப்படி கிடந்த காணலையான்னு சத்தம் போடுவான். போலீஸ்ல மண்டையை பிச்சு கொண்டு என் கிணத்தை காணலப்பான்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். போலீஸ் எல்லாம் அவங்க பின்னால ஓடுறாங்க, கிணறு எங்கே இருக்குது தேடு இருக்கு. அங்க போன ஒரு இடத்துல காட்டி விடுறான், அந்த இடத்துல தான் எனக்கு கிணறு இருந்தது, நான் வாங்கியது கிணறு காணல. இன்னைக்கு உண்மையே அது நடக்கிறது. குளங்களை காணவில்லை, ஆறுகள் சுருங்கி போய்விட்டன. பெரிய பெரிய ரீதியாக இருந்த ஆறுகள் இன்றைக்கு சுருங்கிவிட்டன. நீர்நிலைகள் எல்லாம் மாசுபடுத்தப்பட்டது. குளங்கள் எல்லாம் இன்று அழிந்து கொண்டிருக்கின்றன. குளங்களிலே பார்த்தீர்களால் பாசிகளும் ஆம்பல் செடிகளும் இப்படி பல்வேறு செடிகள் குளங்களை மூடிக்கொண்டிருக்கின்றன. குளங்கள் நடுவே அடையக்கண்டமாக மூடுகிறார்கள். நமக்கு தெரியும் புத்தேரி அதில் ஒரு பெரிய குளம் அந்த காலத்தில். இப்போ அது பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக பெய்கிறாங்க. இதே போல சுண்ணாம்பை போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகாக அந்த தண்ணீர்கள், அந்த குளங்கள் அப்படியே அழகழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துலலாம் பெரிய பணக்காரர்களும் அந்த குளங்களை மூடி 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 அந்த பெரிய வீடுகளும் தொழிற்சாலைகளும் கிரைனேஜ் தொழிற்சாலைகளும் மார்பல் தொழிற்சாலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்குது. அந்த குளம் எங்க காணல, கிணற்றுல இன்னைக்கு மூடிக்கிட்டே இருக்கிறாங்க, காணல. இயற்கை அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காற்றானது மாசுபடுத்தப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் வெளிவருகின்ற புகைகள் வான்மண்டலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. பருவகால மழைகள் தவறிவிட்டது. நல்ல காற்றை சுவாசிக்க முடியவில்லை. காற்றிலெல்லாம் புகைகள் கலந்திருக்கின்றன. வாகனங்களில் உள்ள புகைகள், தொழிற்சாலையில் உள்ள புகைகள். நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று பணக்காரர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். எனவே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் இன்று பார்க்கிற ஓசோன் படலத்திலே ஓட்டையிலிருந்து மழைகள் தவறுகின்றன. காற்று ஒழுங்காக வீசவில்லை. ஏசியை போட்டுக்கொண்டு நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், அல்லது ஃபேனை வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் எல்லாம் ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது. வீட்டு முற்றத்தில் படுத்த அழகான தூய்மையான காற்று. எல்லா பெரியவர்களும் சுற்றி மொத்தத்தில் தான் சாப்பிடுவாங்க. பக்கத்து இருக்கிறவங்க எல்லாம் சோழ குளத்துல வந்து ஒரு முற்றத்தில் இருந்து எல்லா காற்றை சுவாசித்து சாப்பிடுவாங்க. காற்று மாசுபடுத்தப்பட்டுள்ளது. இன்னைக்கு இயற்கையான உணவு இல்லை, இயற்கையான உணவு இல்லை, செயற்கையான உணவுகள். பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பிஸ்கட் பிடிக்கும், நல்ல பேரெல்லாம் தெரியும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க, என்னத்தை கொடுக்கான்னு தெரியாது, பிரிச்சு திங்கிறது. ஆன்லைன் ஆர்டர், அவன் இதை போட்டு என்னத்தை கொண்டு வரானே யாருக்கும் தெரியாது. எனக்கெல்லாம் அது ஆர்டர் பண்ண தெரியாது, அது சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி துணிகள் ஆகி இருந்து எல்லாம் வாங்கிடுவாங்க. ஆன்லைன்ல செயற்கை உணவுகள் என்னெல்லாம் சாப்பிடுங்க, நிறையா செயற்கை உணவுகள் எல்லாம் வாங்கி வாங்கி புரோட்டா, பூரி, சப்பாத்தி, கடையில் போய் கொத்து புரோட்டா. இயற்கையான உணவு இன்றைக்கு செத்து போய்விட்டது. அன்னைக்கெல்லாம் வெறும் சோலை பொருளி ஒரு மீன் போட்டு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு வீட்டிலே சாப்பிடலாம். 10 மணி ஆனால் இன்னைக்கு அம்மி பிடிக்க தெரியல, அம்மி பிடிக்க தெரியல, மிக்சி, மாவாட்ட தெரியல. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் வீட்டில் காஃபி போட்டாங்கன்னா புட்டுக்கு அரிசியை ஊறப்படாது காணாமல் அழிவுக்குன்னா காலங்கள் உண்டு. அம்மா அக்காலாம் அதை குத்தும் போது பார்த்துட்டே இருக்கும். நல்ல மாவு மாசத்துல ஒரு நாள், திருநாள் ஒரு நாள் தான்
இப்படி காப்பி போடுவாங்க. மாவாட்டும் போது எவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஆட்டுக்கறி. இன்னைக்கு ஆட்டுக்கறி வீட்டில் இல்லை அப்படியே அதை சுற்றி அழகாக ஆட்டி ஆட்டி அவங்க ஒரு எக்ஸசைஸ் போடுறாங்க. இப்போ இருந்தா எழுத முடியல, எழுதுனா உட்கார முடியல, படுத்தா எழுத முடியல. இன்னைக்கு செயற்கையான உணவுகள், கலப்பட உரங்கள். ஒரு வீட்டை வந்திருக்க போறேன், அந்த வீட்டில் உள்ளவங்க மாடியில கூட்டிட்டு போனாங்க. அங்கே வீடு இல்லை, அதை பார்த்தா செடி கொடிகள் அத்தனை காய்கறிகள், வெண்டைக்காய், சீனிவரக்காய், மிளகுக்காய், கோவக்காய், நிறைய காய்கறிகள். அவங்க சொன்னாங்க, பாரு நாங்கள் இருந்து தான் பறித்து சாப்பிடுவோம், நல்ல உரத்தை தான் நாங்கள் போடுறோம். இன்னைக்கு கலப்படமான உரத்தை போட்டு காய்கறிகள் விஷம் திங்க முடியும். மனுஷன் சென்று கொண்டே இருக்கிறான். பல்வேறு நோய்கள் உடலிலே வந்து மாற்றிக்கொள்கிறது. செயற்கையாக ஃப்ரைட்டு, கொக்கோ கோலா, மேங்கோ ஜூஸ் எல்லாமே கலப்படம். தண்ணியே விலை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது. ஒரு கடையில போய் தண்ணி கட்டணம் தரலாம், ஒரு பாட்டில் தரலாம், 20 ரூபாய். அதான் வாங்கி அழகாக பயிரை போட்டு வீரும். முன்னாலாம் கிடத்துல லாயரிகள் காத்து கிடந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அழகான தண்ணீரை குடிப்பேன். நல்ல தண்ணீர் குடிக்கலாம். கலப்படம் எங்கிருந்து எடுத்து இந்த கேனில் அடைச்சி கொண்டு போயான்னு தெரியாது. அந்த தண்ணீரெல்லாம் வாங்கி 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 குடிச்சு குடிச்சு எல்லாத்த குடலும் போய் இதயம் போய் நுரையீரல் போய் செத்துட்டு இருக்கோம். கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட்டு, அப்படியே வேற மேங்கோ குட்டி, வேற பெப்சி, அவனுக்கு தெரியுது. பிள்ளைகள் வாங்கி குடிச்சிருக்கு. அப்படியே ஐஸ்கிரீம் நானும் குடிப்பேன். ஐஸ்கிரீம் இருந்தாலும் அதெல்லாம் விஷம் தண்ணி நிறைந்தவைதான். அழகான இளநீர் குடித்த காலம் மாறி போயிட்டது. அப்படி இளநீரெல்லாம் கடையில் அப்படி பழம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹோட்டலில் போய் ஏறி உட்கார்ந்து இருந்து அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்றோம். அந்த தெருவில் நடக்கிற ஒரு இளநீரோ, ஒரு நொங்கு சர்பத்தோ, அல்லது ஒரு மோரோ, இல்லைன்னா ஒரு கரும்பு ஜூஸோ குடிக்க மாட்டோம். கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கீங்க. அது எவ்வளோ அழகாக இருக்கு, இயற்கையானது. அப்படியே நம்ம காணாம இருந்தால் சீனியை கலந்துடுவோம். அந்த இடத்துல புரிஞ்சு சில பேர் கொடுப்பாங்க. அப்படி நான் குடிச்சிருக்கேன். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த காலம் மிகவும் மோசமான வீடுகளும் தொழிற்சாலைகள் மீது மனிதனை இன்று சீரழிக்கப்படுகிறார்கள். சரியான சுகாதார வசதிகள், டெங்கு காய்ச்சல், கொரோனா, இன்னும் எத்தனையோ நோய்கள் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்குது. பேப்பரில் பார்த்தீங்கன்னா, டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். சேலத்திலிருந்து இந்த நோய் வருது, நேபாளத்திலிருந்து இந்த நோய் வருது, ஜப்பானிலிருந்து இந்த நோய்கள், சைனாவிலிருந்து இந்த நோய், எல்லாம் படையெடுத்து இருக்குது. டெங்கு காய்ச்சல், மூச்சுக்கு நகர். இன்னைக்கு சரியான ஒரு இயற்கை சூழ்நிலையை நாம் பார்க்க முடியவில்லை. ஏன் சுனாமி வந்தது? கடல் மாசுபடுத்தப்பட்டது. கடலினுடைய தட்பவெப்பநிலை மாறியது. எனவே சுனாமி. எவ்வளவு மக்கள் செத்தாங்க தெரியுமா? நம்ம தான் இங்கே உள்ளே இருக்கிறோம். கடற்கரையில் உள்ள மக்களும், அங்கே கடற்கரைக்கு டூர் போனவங்களும் எத்தனை பேர் கிராமங்களில் விடல, ஒரு இடத்தையும் விடல சுனாமி. நீ கடவுளே சொன்னாலும் இயற்கை கடவுளை அதையும் பாதுகாத்துக்க. அப்பதான் இந்த பேரழிவு வராது, நிலநடுக்கம் வராது, நிலச்சரிவு வராது, அல்லது புயல் வராது. எத்தனை புயலை சந்திச்சிருக்கிறோம் அப்படிதானே? எத்தனை வெள்ளப்பெருக்கு. இன்னைக்கு தண்ணி போக முடியல, அடைச்சிருக்காங்க எல்லாத்தையும் வீடையும் கொண்டு. அந்த சாக்கடையை கூட ஒரு வீடை அது மாற்றி வீடாக. அதனால தண்ணீர் அழிகிறது. நான் எங்க போவேன், நான் போகக்கூடிய இடத்தெல்லாம் நீங்க மடக்கி பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பேரழிவு ஏற்படுத்துகிறாங்க. தண்ணீர் ஓட முடியல. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல தான் தண்ணி கூட வரையும். நீங்க எந்த இடத்துல தண்ணி வெளியே போகிற அளவுக்கு அங்கே அதை தேங்கிக்கிறாங்க. மக்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் மீட்பதற்கு மீட்பு படையார்கள். இப்படியாக பெரிய இயற்கை சீரழிவுகள். நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இயற்கையான உணவு, இயற்கையான பானங்கள், இயற்கையான செயல்பாடுகள் அனைத்தையும் கொண்டு இயற்கையை பாதுகாப்போம், அன்பு செய்வோம்.
என்ற உணர்வோடு இவ்விருவரையும் பங்கேற்போம். ஆமென். அனைவரும் எழுதி நின்று நம்பிக்கை அறிக்கைப்போம். இயற்கையை கடவுள் வாழும் இறைவன் நிம்மதி வளர்ந்து இயற்கையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு நமது நன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நீரானது எங்கள் வாழ்வில் மிகவும் முக்கியமானது. நீரின்றி இவ்வுலகம் அமையாது என பெரியோர்கள் சொல்லியுள்ளார்கள். இன்று நீர்நிலையானது அழிக்கப்பட்டு வீடுகள் கட்டுவதும் தொழிற்சாலை
வானங்களை படைத்த இறைவா, நீர் எங்கள் வாழ்வாதாரத்திற்காக நிழல் தரும் மரங்களையும் காய்கறிகள் தருகின்ற மரங்களையும் எங்கள் பயன்பாட்டிற்காக தந்துள்ளீர். ஆனால் சுயநலக்காரர்களும் பண முதலிகளும் மரங்களை வெட்டி அதிக லாபத்திற்கு விற்பதும் இன்னும் 4 படி சாலைகள் அமைப்பதுமாக உள்ளன. மேலும் காடுகளை அழிப்பதால் சுனாமி, புயல், வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற ஏற்பட்டு மனித உயிர்களை அழிக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட காலத்தில் நல்ல மழை பெய்யாமல் விவசாயம் தடைப்படுகிறது. இத்தகைய பாவத்தில் நாங்கள் விழாமல் இருக்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆற்றையும் கடலையும் உருவாக்கி இறைவா, இன்று சமுதாயத்தில் பாலம் இல்லாத தொழிற்சாலைகளில் இருக்கிற புகைகளும் போர் நடைபெறுவதால் ஏற்படும் மாசுகள் அழித்து கொடுத்த ஆங்காமை பெற்றுவதால் ஏற்படுகின்ற விஷவாயுகளுக்கு காற்றோடு கலந்து காற்றை அசுத்தப்படுத்துகின்றன. எனவே நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று நமது உடலில் உள்ள உறுப்புகளை பாதித்து நோயை உருவாக்குகின்றன. எனவே நாம் காற்றை மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். இதைப்பற்றி அறிவை தந்துட வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். திருப்பலியின் போது அப்பமும் ரசமும் உமது உடலாகவும் இரத்தமாகவும் ஆகின்றது. இந்த அப்பமும் ரசமுமானது நிலத்தில் இருந்து பெறப்பட்ட கோதுமை, திராட்சை பழத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனவே நற்கருணை வழியாக நிலத்தின் அருமையை நாங்கள் உணரவும், நிலத்தை பாதுகாக்கவும், நிலத்தை அசுத்தப்படுத்தாமல் இருக்கவும், நற்கருணை விருந்தில் அடிக்கடி பங்கேற்கவும், நற்கருணை சுட்டு காடுகின்ற மதத்தின்படி வாழவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொண்டாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒரு வார்த்தையாகி உருவாக்கிய ஆண்டவரே, உண்டாகுக என்று சொன்னவுடனே அனைத்தும் உண்டாகின. படைப்பு பொருட்களை நாங்கள் ஆள வேண்டும் என்று பணித்து உமது திட்டத்தை மீறி இன்று படைப்புகளை மனிதர்கள் சுயநலத்திற்காக அளித்து வருவதை பார்க்கின்றோம். நீதாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் நல்ல வாழ்வையும் கொடுத்தருளும். ஆண்டவரை, புனித பிரான்சிஸ் அசிசியார், குழந்தை இயேசுவின் தேசமார் கொண்ட பல புனிதர்கள் இயற்கையிலே கடவுளை கண்டார்கள். சிட்டுக்குருவியின் ஒலியிலும் மிருகங்களின் ஓசையிலும் கடவுளை கண்டு அவர்கள் ஆராதித்தார்கள். எனவே நாங்களும் இயற்கை கடவுளுடைய படைப்பு என்பதை உணர்ந்து நாங்கள் அவைகளோடு அன்பு செய்யவும் பாதுகாக்கவும் அருளைக்காகவும் படைப்புகளில் உடைய பிரசன்னத்தை உணர செய்ததும் உமது பிள்ளைகளாக நாங்கள் அருமையாக கேட்ட எங்களுடைய வேண்டுதலையும் நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். Thank you.
ஆராதனை பலி இல்லாமல் தன்மையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் மன்றாடுங்கள். அன்புமி கொண்டவரின் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் கலிகளுமாகிய இவற்றிலும் உமது படைப்பின் எதிர்பார்ப்புகளை விட்டுக் கொண்டு பாரும். இவ்வாறு தூயாமையால் மாற்றவர் இவை எங்களுக்கு நிறைவாழ் நப்பமும் பாரமாக திகழ்வனவாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகனைத்தையும் படைத்து காலங்களின் மாற்றங்களை முறைப்படுத்தி உமது சாயலில் மனிதரை உருவாக்கி இவ்வுலகின் உயர்ந்தது பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் படைப்புகள் அனைத்துக்கும் மீதும் உம்பதி நாட்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையாண்டு புகழ்ந்திருக்கவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளீர். ஆகவே நாங்கள் வானதூதரோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஒரு ஆவியை புரிந்து காணிக்கைகள் தூய்மைப்படுத்த உண்மையை இருந்தோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலகறிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனவை இரவிருந்தே அறிந்தேன் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்று மக்கள் ஊழியமுடைய தவங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பறைவருக்கும் அது திரு அவையை நினைக்கொண்டோம். எங்கள் திருத்தந்தை 14ஆம் தேதியோ எங்கள் ஆலயம் அசைன்சூசை எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறோம். உயிர்த்தரும் எதிர்நோக்கோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமோடு நினைவுகொண்டு உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிடும். கடவுளின் தன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எவ்வளவு உகந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைமானத்தில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர்களோடு எல்லாம் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும்
மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஆண்டவர் இயேசு வழங்கும் அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அறிவிப்புகள் இன்று நாம் நமது திருத்தந்தையின் சுற்றறிக்கை வழியாக இயற்கையை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்றைய நாள் திருப்பதியை சிறப்பித்தவர்கள் பொதுநல பணிக்குழுவினர். குறைந்த அளவில் எண்ணிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் திருப்பதியை மிக சிறப்பாக சிறப்பிக்கக்கூடிய நல்ல ஒரு சுறுசுறுப்பாளர்கள். இன்று வரவேற்பவரை காணிக்கைப்பவரை மன்றாட்டு விளக்கவர்கள் வாசகங்களெல்லாம் மிக சிறப்பாக பங்கேற்றார்கள். எனவே பொதுநல பணிக்குழுவினருக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகிறார்கள். அடுத்த வாரம் திருப்பதியை சிறப்பிக்கின்றவர்கள் வழிபாட்டுக் குழுவினர். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திடீர் ஞாயிறாக கொண்டாடுகிறார். வருகிற ஞாயிறு திடீர் ஞாயிறு. ஏற்கனவே நாம் இங்கு வைத்திருக்கோம். அடுத்த வாரம் இந்த இடத்திலே பூக்கள்லாம் வைத்து நல்ல ஒரு மரியாதையோடு நாம் விவிலியத்துக்கு வணக்கம் செலுத்துகிறோம். புதன்கிழமை வழிபாட்டிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். வருகிற புதன்கிழமை வழிபாட்டுக் குழு கூட்டம் திருப்பதி மீது நடைபெறும். எல்லா சபை சங்கங்களில் உள்ளவர்களும் பங்கேற்கணும். ஏன்னா திருநாவத்தை பேசணும். அதே போல விவிலிய ஞாயிறு எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி பேசப்படும். ஏன்னா எல்லா சபை சங்கங்களும் தான் வந்திருக்கணும். யாரும் வராமல் இப்பவே நீங்கள் சொல்லி ஆயத்தப்படுத்தி புதன்கிழமை வழிபாட்டுக் குழுவிற்கு அனுப்பி வைக்கிறது. இரண்டாவது இந்நாளுக்கு சில காரியங்கள் இருக்கிறது. பல பொருட்கள் வருகிறார்கள். எனவே நாம் நம்மை கவுண்டர்களுக்கு தயாரிக்க வேண்டும். வழிபாட்டுக் குழு கூட்டம் புதன்கிழமை நடைபெறும். இந்த வாரம் முழுவதும் எல்லா வீட்லையும் வீட்டிலே இருக்கிறா? எல்லா வீட்லையும் வீட்டிலே இருக்கிறா? விவிலிய அரங்கேற்றம் பண்ணணும். இன்னைக்கு போய் பிள்ளைகள் தலைக்கட்டி டீச்சர்ஸ் அதை மாணவர்கள் சொல்லி வருகிறார்கள். நம்ம வீட்டில் ஒரு இடத்தில் மேசையிலோ ஒரு செல்ஃபிலோ படகு வைக்கிறவங்க நல்ல வரிகளை விழித்து ஒரு வார்த்தை போய் வீட்டில் வைக்கிறேன். பக்கத்தில் பூக்கள் டெய்லி ஒரு வீட்டு பக்கத்தில் பூக்களெல்லாம் எடுத்து அதில் வச்சு மெழுகுத்தி கொளுத்தி சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் பரிசலாம். இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஜோமாலை 8 ஜோமாலையோ 10 வசதியோ தீயை நடத்தணும். விவிலியத்தை எடுத்து ஒரு பகுதியை வாசித்து ஒரு ஜோமாலை சொன்னார்.
டெய்லி செய்ய அந்த வாரம் முழுவதும் கரெக்டாக நீங்கள் அந்த விடிய வாசகத்தை வாசிக்கணும். அது மிக முக்கியமானது. விடிய வாரம் அரங்கேற்ற இருக்க வேண்டும். வீடுகளில் விடியும் அரங்கேற்றம் செய்திருக்க வேண்டும். யாரும் அரங்கேற்றம் இருக்கக்கூடாது. பைபிள்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சு வணக்கம் செலுத்துமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தியானக்கிழமை நடக்க இயலாதவர்களுக்கு வீடுகளுக்கு நன்மை கொடுக்கப்படும். இயலாதவர்களை பெயர்கள் என்னிடமோ தூய சரணமோ பெயர்களை பதிவு செய்வான் கேட்டுக்கொள்கிறேன். கோயில் வரக்கூடியவங்க வராதவர்களுக்கு நன்மை கொடுக்கணும். நடக்க முடிந்தவர்கள் வரக்கூடியவர்களுக்கு வீட்டில் இருந்து நன்மை கொடுக்க மாட்டோம். படுக்கையில் இருக்கிறவர்கள், சில நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தால் தான் நன்மை கொடுப்போம். அவர்கள் பெயர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வியாழக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு கோவிலை சுத்தம் செய்ய வேண்டியிருப்பதால் அனைவரும் வந்து கோவிலை சுத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமக்கு திருநாள் அன்னைக்கு அக்டோபர் 3ஆம் தேதி கொடியேறும். பிள்ளைகளெல்லாம் அந்த 3ஆம் திருநாள் வரை லீவு. 26ஆம் தேதி பரீட்சை முடியும். அப்படின்னா நல்ல லீவு உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். திருநாளைக்கு நல்ல பேக்ஸ் அதெல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல நேரம். உங்களுக்கு கொடியேற்ற அன்னைக்கும் அடுத்து 3ஆம் நாள் தான் 3 நாள் தான் லீவு. அதுக்கு பிறகு எல்லாரும் திருநாளைக்கு கோயிலுக்கு வரணும். ஏன்னா அதுக்கு பரீட்சை இல்லை. அப்பதான் தொடங்க. நான் டியூஷனுக்கு போவேன், அங்கே போவேன். எல்லா நாளைக்கும் பங்கேற்கணும். திருவிழா நேரத்தில் அனைத்து பங்கு மக்களும் திருவிழா திருப்பதிகளில் மகிழ்ச்சியோடு பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நிறைய உங்களிடமெல்லாம் விளக்கோட எழுதுவதற்கு கொஞ்சம் தந்திருப்பாங்க. சிறப்பிக்கிறவர்களுக்கு எழுதியோ எழுதுகிற எல்லாரும் எழுதி எல்லாம் காப்பிக்கணும். அது மிக மிக முக்கியம். நான் இருக்கிறவர்கள் தான் வாசிக்கணும். நான் எப்பவும் இங்கே தான் இருக்கேன். வெளியே ஒரு நாள் போகிறேன். எந்த நேரம் வந்தாலும் கொடுக்கலாம். வந்து கொடுக்கணும். கொடுத்து எல்லாம் திருப்பி வாங்கி எனக்கு ஒரு காப்பி தரணும். அந்த செராக்ஸுக்கு எனக்கு கையில் ஒரு காப்பியை தந்து வைக்கணும். திடீர்னு நீங்கள் பேப்பர்லாம் வெளியே கொண்டு வந்தாலும் நான் பூசையில் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஒரு காப்பி தரணும். வாசிக்கிறவங்க இன்னைக்கு சாயங்காலம் திருப்பதினா வாசிக்கிறவங்க காலையிலேயோ வந்து வாசிக்கிறாங்க. சொல்லுங்க பூசை வைக்கிறப்ப காலையில் புரிந்தவரை வாசிக்கிறாங்க. வாசித்து காட்டாமல் வாசிக்கிறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பதியை கூட நான் இருக்கிறனால நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். இது வரக்கூடிய வேலை பாரு. அதனால் நீங்கள் மாற்றி மாற்றி சில பேர் வாசிக்கிறீங்க. அது நான் கவனிச்சிருக்கிறேன். ஆனால் நான் வாசிக்க வர சொல்லுவேன். எல்லா பக்கத்துலையும் நீங்கள்கிட்ட சொன்னவரை நீங்கள் யாரும் வரலை. அது எனக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு சனிக்காலையே வந்து வாசி காட்டுறாங்க. எல்லா பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லா பருவங்களிலும் நடைமுறையில் இருக்குது. ஆனால் நீங்கள் வர மாட்டீங்க. வாசிக்க ஆனால் வாசிப்பது எனக்கு எப்படி சில தப்பு போட்டீங்க எல்லாரும் இல்லை. அதனால் வாசித்து காட்டாமல் பிள்ளைகள் வாசிக்கலாம். பெரியவர்களாக இருந்தாலும் பெரிய சிறிய பிள்ளைகளாக. 1ஆம் திருநாளிலிருந்து ஒய்சிஸ் வழங்கும் ஃபேஷன் ஷோ போட்டி நடைபெறும். ஃபேஷன் ஷோவில் மலைய வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ளவர்கள் போட்டியில் பங்கேற்கலாம். போட்டியில் கலந்துள்ள விருந்தினர்கள் தங்கள் பெயரை வழிகாட்டி செல்வி எலிசாவிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஃபேஷன் ஷோ பெரியதா கீழே பார்த்துருக்கீங்களா? ஆனால் சின்ன பிள்ளைதான். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தான். மழலையை வகுப்புக்கு போடுது. முதல் 5ஆம் வகுப்பு வரை ஃபேஷன் ஷோ தெரியுமா? கீழே பார்த்துருக்கீங்க. சரி. மேலும் நமது வாக்குநாளாக திருக்குறள கோயிலில் வச்சு நமது மலை மாவட்ட நற்செய்தி பணிக்குழு நடத்துகிற மாபெரும் நற்செய்தி கூட்டம் சனி மாலை 5:30 மணிக்கு, வருகிற ஞாயிறு மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். கலந்து கொள்ள வசதி உள்ளவர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நோட்டீஸ் ஆனது அடுத்த ஞாயிற்று உங்களுக்கு வழங்கப்படும். எல்லாம் ரெடியாகி கொண்டிருக்கிறது. நமது ஆலய படமும் இருக்கிறது. புதுப்பிக்கப்பட்டிருக்கிற ஆலய படம் நோட்டீஸ் போடப்படும். எல்லா பாரசும் பார்த்தாங்க. எனவே நான் எல்லாரும் சொல்லியிருக்கேன், டெக்னாலஜி நாங்கள் வேலையை தொடங்குவோம். எல்லாரும் கேட்குறாங்க, மலை மாவட்ட பாரஸ் எல்லாம் மரிதாஸ் இன்னைக்கு தொடங்குறீங்க, பாரஸ் எப்போ தொடங்குறீங்க? நீங்கள் போகிறவங்களெல்லாம் கோடை கட்டிட்டு வந்துருக்கீங்க. இங்கே யார் இவ்வளோ தாமதம்? நாங்களே மக்கள் விரும்பலாம், மக்கள் முன்வரணும். நான் சொல்லியே தான் இருக்கேன். அதாவது ஊர் கூட்டத்தில் அந்த மக்களுக்கு அளிக்கப்படி ஆங்கிலத்தை சொல்லுங்க. நம்ம குழந்தைவோம் பைசா கட்டி ஒன்றாம் தொடங்க. கல்யாண காரியங்கள் கூட சம்பந்தம் வந்தோட காசு இருக்காது. அதுக்குள்ளதான் பார்த்தீங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு 10 லட்சம் வீடு கட்டுறதுல ரூபாய் வசதி ஒன்றும் கட்ட மாட்டேன். ஒவ்வொரு இடத்தையும் ஒரு கோயிலில் நமக்கு ஒரு தந்தை வந்து வீடு வந்துட்டு சொன்னார். அந்த பங்கு சின்ன பங்கு 5 லட்சம் ரூபாய் எங்கள் கையில் இருக்கு. அந்த கோயிலை தொடங்கணும். ஒரு கோயில ஒரு கோயிலை கட்டணும். நானும் அப்படிதான். சில கோயிலை பைசாராமே கோயில் ஒரு பாவப்பட்ட ஊர் 25 குடும்பம் 15 லட்சம் 55 லட்சம் ரூபாய் ஒரு கோயில். ஒரு காசு கிடையாது. ஊராக பிச்சை இருக்கிற பிச்சை இருக்கான மக்கள் எவ்வளவு ஆர்வமாக 2 வருஷம் வெளியே வந்துடுவாங்க. அந்த கோயிலை கட்டி வைக்காது. ஒரே வசதி நம்மால் ஏற முடியாது. ஞாபகங்கள பங்கு கடமையான பங்கு. பல காரியங்களை சாதிக்க பங்குன்னு சொல்லுவாங்க. பல கோயில்களுக்கு காய்க்கும். ஏன் முடியாது? எல்லாருக்கும் வசதி கொடுக்கிறாங்க. நிறைய விளையாட்டு இருக்கிறாங்க. ஆசிரியராக கேடு ஆசாரிகளை கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஏன் முடியாது? பெரியவங்களா யோசிக்க வேண்டும். ஏன் வயல கட்ட முடியாது? எல்லாரும் இருக்கிறவங்க தொடரலாம் நன்றாக இருக்கு என்று நாம் விட்டுறோம் சொல்லிக் கொடுக்கு. அதாவது பெருநாள்லாம் நல்ல நண்பர்களுங்க, நல்ல காணிக்கையெல்லாம் வருகை பாவைங்க முழுமையாக அந்த சபையில் பங்கேற்கணும். வருகை பாவையில் காணிக்கணும் முழுமை. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க சிறப்பிக்க வாரமே எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். உங்கள் சபை சங்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏதாவது சின்ன ஒரு வரவு கொஞ்ச நாளாக வாசிக்கிறேன்னு சொன்னாங்க. ஏப்ரல் மாத வரவு செலவுகள் ஏப்ரல் மாத கையிருப்பு 44,504. மே மாத வரவு மே மாத திருப்பதி காணிக்கை 18,060. மே மாத நன்கொடை 450. மே மாத ஏக வரவு 6,720. மொத்தம் 22,230. மே மாத செலவுகள் மெழுகுவர்த்தி வாங்கியது 2,300. மதுக்கதை இல்லை. கேஸ் பேப்பர் கேபிள் 1,450. விளக்குக்கு எண்ணெய் வாங்கியது 550. பெரிய முன்புறம் சுத்தம் செய்தது வெளியில் வந்த அறுப்படையாளருக்கு கொடுத்தது 1000. மாத வணக்கம் லைட் சப்பட அலங்காரம் 6000. ஒயின் கொடுத்து வாங்கியது 520. பேனர் அடிக்கிறது கோப்பாண்டவர் 380. பங்கு தங்கைக்கான படி 15,850. உபதேசியார் படி 7,000. மொத்தம் 35,400. மே மாத கையிருப்பு 34,334. மே மாத கையிருப்பு மே மாத கையிருப்பு 34,334. ஜூன் மாத வரவு ஜூன் மாத திருப்பதி காணிக்கை 23,409. ஜூன் மாத ஏக வரவு 7,856. மொத்தம் 31,346. ஜூன் மாத செலவு கோயிலை சுற்றி குறுக்கட்டியது 3,150. பங்குத்தலையில் கேஸ் கேபிள் பேப்பர் தண்ணி 1,975. விஷவசுக்கு கட்டிய பசுப்பினி பெரிய வெள்ளி 9,696. மெழுகுவர்த்தி ஓசி வாங்கியது 2,500. கொக்கை பக்கெட் ஸ்பான்ஸ் ரூபாய்க்கு வாங்கியது 1,130. பேனர் கோவில் வரைபடம் 1,500. பெரிய கோயில் பெரிய கோயில் டிபியில் 14,314. தங்கத்தன்மைக்கான படி 15,750. உபதேசியார் படி 7,000. மொத்தம் 53,015. ஜூன் மாத கையிருப்பு 6,665. ஜூன் மாத கையிருப்பு 6,665. ஜூலை மாத வரவு ஜூலை மாத திருப்பதி காணிக்கை 14,000.
25, பள்ளிக்கல்வியில் கேஸ் கேபிள் பேப்பர் 1450, கோவில் வெள்ளைக்குடி சர்வை செய்தது 500, ஏக புத்தகம் பிரிண்டிங் 550, ஜூலை மாதம் பக்கத்தந்தைப்படி 15,750, உபதேசியாப்படி 7000, மொத்தம் 26,045, ஜூலை மாத கையிருப்பு 3015. ஆகஸ்ட் மாத வரவு திருவிழாவிற்கான ஒன்றிய காணிக்கை 1,52,099. ஆகஸ்ட் மாத திருப்பதி காணிக்கை 22,221. ஆகஸ்ட் மாத நன்கொடை 450. ஆகஸ்ட் மாத ஏகவரவு 10,000, மொத்தம் 1,85,270. செலவு காணும் சரி செய்வது செலவு 5,650. பங்குதந்தைப்படி பங்குதந்தைக்கான ஸ்டேஷனரி பொருள் வாங்கியது 1088. இது என்னன்னா நம்ம சந்தையில் எந்த விதமான பயிரும் கிடையாது. மறை மாற்றத்தில் செய்திகள் சபை கையே கிடையாது. அந்த அடிப்படையில் நான் பார்த்தேன், எந்த சபை சங்க பயிர் கேட்கவே இல்லை. விஸ்வத்திலே நாட்ட தலைவர் என்ன ஆச்சு, எங்க போச்சு, யார் ஒன்றும் தெரியுது. விஷபந்தனால எல்லாம் சைவம் இருப்பாங்க, எந்த சைவங்க கிடையாது. ஓதிகள் நான் கண்டுபிடிக்கவே பயங்கர பாடுற ஒவ்வொரு காலையிலும் சைவம் கேட்பாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்காக நான் இப்போ கொஞ்சம் பயிரெல்லாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஸ்டேஷனரி சாதனம் பேருக்கு நிறைய பார்க்கறீங்களா? ஒன்றும் இல்லை. ஏதோ நான் ஒரு பெரிய பங்குத்தந்தை, எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. நான் எத்தனையோ பங்குகளை எவ்வளோ அழகான காரியம் நான் வச்சு நல்லா வச்சுட்டு வந்திருக்கேன். எந்த காரியம் இருக்கு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நான் எங்க போறது? ஒன்றுக்கு ஒரு கைலாசாலத்துக்கு கூட சில ரெஜிஸ்டர் இல்லை. சர்டிஃபிகேட் வாங்கினா சும்மா தான் போயிடும். பழைய பெரிய பங்கு. அதனால சில ஸ்டேஷனரி சாதனம் இப்பதான் அந்த இப்படி நான் வாசிக்கக்கூடிய பேப்பர்கள் மலைவாழ் பேப்பர் வந்து கவிதை என்ன கவிதை எனக்கு தெரியும். ரொம்ப வேலை ஒரு சாதனை வேலைகள் சரியா கிடையாது. அவங்களோட ஒரு சூழலை உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன ஒரு ரூல் கட்டிட்டாலே நம்மளுடைய காரணம் பல நாள் கிடையாது. கடைசி ஒரு நல்ல மனுஷன் மொத்தத்தை கட்டிருக்க குறைஞ்சது ஒரு ஏசி வச்சிருக்கலாம். ஒரு ஏசிக்கு வச்சிருக்கலாம் சொல்லியிருக்கேன். நாம எவ்வளவு கேட்டேன், எத்தனை நாள் நீங்க ஏதாவது நண்பர்கள் கொடுங்க, அதை கெட்டோம். அவர்கள் கேட்டீங்கன்னா அதனால அதை நான் அடுத்த வாரம் சொல்லுவேன். பேரெல்லாம் அது நடப்புல அதிகமாக கீழே இருக்கும். முடிஞ்சாது வேற வந்துட்டு பெருநாளுக்கு முன்னாடி கீழே போயிருக்கு. அதுக்கு நீங்க எளிதாக வந்து சைவங்களோ எவ்வளோ வாங்கிட்டு போகணும். பங்கு தந்தையில் கேஸ் பேப்பர் பெய்டர் 1372. பெரிய கோவில் இபி பில்லு, பெரிய கோவில் இபி பில் 15,068. நெருக்கடி வாங்கியது 2,200. பங்கு தந்தைக்கான படி 15,250. பரிசாக்கடி 7,000. மொத்தம் 47,128. ஆகஸ்ட் மாத கையிருப்பு 14,157. இந்த வார பிறந்த நாள் ராம்சன் எஸ் டெனிஸ் 7வது, ஜீவிஷா 5வது. நாங்கள் கீழே வாங்க.
அன்புமி காண்பதற்கு நாங்களுக்கு ஒற்றுமை அடையாளம் உங்களுடைய சமூக சமூகத்தில் செய்வதாக இடத்தை புதிய மன்னத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாங்கள் படைப்புகள் அனைத்து கற்றுக் கொள்வோமாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். சென்று வாழுங்கள் திருப்பதி நிறைவேறிட்டு ஆமென்.